பார்த்திங்கன்னா நான் கொழுக்கட்டை நான் ஏற்கனவே கொடுத்த பதிவுகளில் சொல்லியிருப்பேன். கொழுக்கட்டை அச்சை விட இது வந்து நமக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படிங்கிறனால அதிகமாக நான் பார்த்திங்கன்னா மஞ்சள் இலை அதே மாதிரி வாழை இலை இதில் தான் வந்து அதிகமாக செய்கிறது வழக்கம். இப்போ நல்லாவே மஞ்சள் இலை சீசன் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து மஞ்சள் இலையோட வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு இதில் எண்ணெயோ நெய்யோ வேணால் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கலை. நான் கொதிக்க வச்ச தண்ணியை இதில் ஊற்றி தான் கிண்டுவேன். எப்போவுமே வந்து நான் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மாவை கொட்ட மாட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம தண்ணி அதிகமாகிடுச்சுனாலும் பிரச்சனை வரும் இல்லையா, அந்த பிரச்சனை இதில் வராது. அதனால் நம்ம இடியப்பம் அந்த பத்திரி அரிசி பத்திரியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி மெத்தடில் தான் நான் மாவு பிசைஞ்சு எடுத்துக்குவேன் எப்போவுமே. இப்போ டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு கிண்டும் போது என்னென்னா தண்ணியோட அதிகம் அளவு வந்து இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா